இந்த இடத்துல மகிழம்பூ மரம் தான் நம்மாழ்வாரோட அம்சம். அது கீழே பெரிய நம்பிகள் பஞ்சசம்ஸ்காரத்தை ஸ்ரீ ராமானுஜருக்கு செஞ்சு வச்ச அந்த நாளை இங்கே ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுறா. ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி. அந்த நாளை ஆண்டுதோறும் ஸ்ரீ மதுராந்தகம் ஏரிக்காத்தராமர் கோவிலில் சிறப்பாக கொண்டாடின்றிருக்கா. அதாவது ராமானுஜர் பெரிய நம்பிகளை தேடி ஸ்ரீரங்கம் போயிட்டுருக்கார். அதே சமயம் ஸ்ரீ ராமானுஜரை தேடி காஞ்சிபுரம் வந்துட்டுருக்கார் பெரிய நம்பிகள். இவா 2 பேரும் இந்த இடத்துல தான் மீட் பண்ணிக்கிறார். இங்கே கருணாகர பெருமாள், அதாவது ராமராலே ஆராதனை பண்ணப்பட்ட பெருமாள் இருக்கார். அந்த சன்னதியில் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறார். அப்போது ராமானுஜர் அவரை கேட்குற பெரிய நம்பிக்கிட்ட, நீங்கள் தான் என்னோட ஆச்சாரியன், எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைங்கோ அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. அது 5 விதமான ஸ்ரீ வைஷ்ணவ சடங்குகள். நம்ம ஆச்சாரியர்கள் மூலம் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும், நம்மளாக ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அதில் தாப்ப சம்ஸ்காரம், பெருமாளோட சங்கு சக்கரத்தை நிரந்தரமாக நம்ம உடம்புல தரித்து கொள்வது. வலது தோளில் சக்கரம், இடது தோளில் சங்கத்தை, அந்த முத்திரையை நெருப்பில் சுட வச்சு பொறித்து கொள்ள வேண்டும். பெரியாழ்வார் இதை கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று என்ற பாசுரத்தில் சொல்லியிருக்கார். அடுத்தது புன்ற சம்ஸ்காரம், நெற்றில மட்டுமே, அதை தவிர உடம்புல 12 இடங்களில் திருமண் காப்பு தரித்தல். ஸோ அந்த 12 திருநாமங்களை தரிக்கும் பொழுது அதை நம்மாழ்வார் திருவாய்மொழியில் கேசவன் தமர் என்று தொடங்கும் 12 பாசுரங்களை பாடியிருக்கார். அடுத்தது நாம சம்ஸ்காரம். நாம சம்ஸ்காரம்ன்றது ஆச்சாரியன் வைக்கிற பெயர். அதற்கு தாசிய நாமம்ன்ற பேர். நம்ம எல்லாருக்குமே ஒரு அஃபிஷியல் நேமோட ஒரு பேர் இருக்கும். அந்த கல்யாண பத்திரிக்கைலாம் பேர் போடுவாள். ஸோ அது பார்த்தானாக்கா பெரியவா பேர் இருக்கும். அது யூஸ்வலி அது பெருமாள் பேராகவும் இருக்கும். ஆச்சாரியன் வைக்கிற பேர் அது ஆக்சுவலாக அப்படி தான் வைப்பா. அந்த காலத்தில் அப்படி தான் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அடுத்தது மந்திர சம்ஸ்காரம். ஓம் நமோ நாராயணா 8 எழுத்து மந்திரம். அது மறைப்பொருளோட துவயம் சரம ஸ்லோகம், மோட்சத்துக்கான வழி. அதெல்லாம் நம்ம ஆச்சாரியன்கிட்ட கற்றுக்கணும். அது வலது செவியில் உபதேசமாக பெறுவோம். இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ண அன்னைக்கு அது அவர் உபதேசிப்பார். அடுத்தது யாக சம்ஸ்காரம், திருவாராதனம், அதாவது பூஜை செய்கிற முறைகள், அதுக்கு என்ன பண்ணணும், அதற்கு அங்கமான கிரியைகள் ஆகியவற்றை, அதாவது அது ப்ரொசீஜர், அதை ஆச்சாரியன் சொல்லி தருவார். அவர்கிட்ட நம்ம கற்றுக்குறோம். இது அத்தனையுமே ஒரே நாளில் பண்ணுவோம். அது ஒரு நல்ல நாளாக நம்ம சூஸ் பண்ணி அன்னைக்கு நம்ம பண்ணிக்கணும். அப்போ இதெல்லாம் உபதேசிக்கப்படும். இப்போ ராமானுஜருக்கு இங்கே பெரிய நம்பிகளால் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணது 983, அதாவது 983 இயர்ஸ் பேக் நடந்ததான். ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடத்துல நம்ம நின்றுருக்கோம். ஸோ இதுதான் அந்த வியூ, மகிழம்பரம். அந்த இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ண இடம். ஒரு தாப சம்ஸ்காரம், புண்ட சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், மந்திர சம்ஸ்காரம், யாக சம்ஸ்காரம்.